ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் ஸ்ரீ விலாஸ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செங்குன்றம் ஸ்ரீ லக்ஷ்மி அம்மன் கோவில் தீமிதி திருவிழா வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா எனக்கு லேட் ஆகிடுச்சு, ஏன்னா வீடியோஸ் கொஞ்சம் வரலை, வந்தது லேட்டு. அதே மாதிரி எடிட் பண்ணவும் ஒரு நாள் ஆகிடுச்சு. ஸோ அதனால தான் டிலே ஆகிடுச்சு. சாரி ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கோவிலோடைய திருவிழா பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா நடந்தது. எல்லாருமே நல்லபடியாக தீ மிதித்து இறங்கிட்டாங்க. எந்த இதுவும் நடக்கலை, ரொம்ப நல்லா நடந்தது. ஸோ சக்தி வாய்ந்த அம்மன் எல்லாருக்குமே தெரியும். ஸோ இதோடைய ஃபுல் வீடியோ பார்த்திங்கன்னா எனக்கு கிடைக்கல. ஸோ இதில் கொஞ்சம் தான் எனக்கு கிடச்சிது. ஸோ அதை தான் நான் எடிட் பண்ணி போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஏன்னா அன்றைக்கி நான் வீடியோ எடுக்கலை, ஏன்னா நான் கோவிலுக்குள்ளே இருந்ததுனால அன்றைக்கி என்னால் வீடியோ எடுக்க முடியல. இது கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் கலெக்ட் பண்ணி கொடுத்தது தான். வாங்க இப்போ வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம். சண்டே மார்னிங்லேருந்தே பார்த்திங்கன்னா ரொம்ப விசேஷமாக இருந்துச்சு. நிறைய பேர் வந்து பொங்கல் வச்சாங்க, அதே மாதிரி அன்னதானம் இதெல்லாம் நடந்தது. ஸோ நம்ம மார்னிங் வீடியோ எடுக்கல, ஆஃப்டர் அந்த தீ மிதிக்கு ரெடி பண்ணாங்க பார்த்திங்களா, அதுலேருந்து நம்ம வீடியோ எடுத்தோம். இப்போ பார்த்திங்கன்னா அந்த தீ மிதிக்கிற இடத்துல வந்து அளந்து அதுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. ஸோ அதை இது பண்ணி தான் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள் அந்த இடத்துல வந்து எல்லாத்தையும் நோண்டி க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த இடத்துல தான் வந்து நம்ம பக்தர்கள் எல்லாம் வந்து காப்பு கட்டியிருக்காங்க பார்த்திங்களா, இவங்கெல்லாம் வந்து தீ மிதிப்பாங்க. பாருங்கள், கோவில் என்ட்ரன்ஸ் இது தான். நம்ம உள்ளெல்லாம் வீடியோ எடுக்க அலோடு இல்லை. ஸோ அதனால் வந்து நம்ம வெளியிலே தான் எல்லாமே எடுத்திருக்கோம், உள்ளே எந்த வீடியோவுமே எடுக்கலை. இங்கே பார்த்திங்கன்னா இவ்வளோ பேரும் பார்த்திங்கன்னா இதை முடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுவாமிக்கு வந்து அந்த அங்கே கட்டையில் வந்து பார்த்திங்கன்னா கற்பூரம்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து இவங்க வெளியில் போவாங்க. அதாவது 7 எல்லையை வந்து மெரிச்சிட்டு வரணும். அதாவது இந்த ஊரில் இருக்க 7 எல்லைக்கு போயிட்டு அவங்க பார்த்துட்டு வந்துட்டு தான் அதுக்கப்புறம் ஈவினிங் 6 o'clock மேலே தான் இங்கே வருவாங்க. 8 o'clock அந்த மாதிரி பார்த்திங்கன்னா தீ மிதி திருவிழா நடக்கும். ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா குழி நோண்டி ரெடி பண்ணிகிட்ருக்காங்க நெருப்பு மிதிக்கிறதுக்கு. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா இந்த கட்டையெல்லாம் வந்து அடுக்கிட்டு இருக்காங்க பாருங்கள். ஸோ அதை தான் வந்து எடுத்து வந்து நம்ம தீ மிதி பாருங்கள், ஒவ்வொரு கட்டையாக எடுத்துகிட்டு வந்து எல்லாத்தையும் அடுக்கி கரெக்டாக ப்ரொசீஜராக பண்ணிகிட்ருக்காங்க எல்லாமே. ஸோ நல்ல வெயில் வர அன்றைக்கி, இந்த வெயிலையும் பார்த்திங்கன்னா பக்தர்கள் பாருங்கள் எவ்வளோ இதுவாக செஞ்சுட்டே இருக்காங்க. இது முடித்ததுக்கப்புறம் தான் அம்மனுக்கு வந்து உள்ளே பூஜை பண்ணி ஹோமம் பண்ணி அந்த கற்பூரம் பார்த்திங்கன்னா அந்த நம்ம தீ மிதிக்கிறதுக்கு வைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா அந்த கற்பூரம் வந்து உள்ளே வந்து பூஜைகள் பண்ணி தான் கொண்டு வராங்க. அது வீடியோ எனக்கு அலோடு இல்லை. பாருங்கள், லைட்டாக நம்ம சும்மா எடுத்தோம். அவங்க என்ட்ரன்ஸில் வராங்க பார்த்திங்களா, இதுதான் பூஜை முடிச்சுட்டு அவங்க அந்த கற்பூரம் எடுத்துகிட்டு வராங்க. நமக்கு வீடியோ எடுக்க அலோடு இல்லை. ஸோ அதனால் வந்து லைட்டாக எடுத்தோம் இதை. இப்போ பார்த்திங்கன்னா இந்த இதை தான் நம்ம எடுத்துகிட்டு போய் நம்ம அந்த கட்டெல்லாம் வச்சுருக்காங்க பார்த்திங்களா, அந்த தீமிதிக்கு அதில் வந்து வச்சுருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதை பாருங்கள் எரிச்சிட்ருக்காங்க பாருங்கள். ஸோ ரொம்ப அந்த இடத்துல பார்த்திங்கன்னா அவ்வளோ பாருங்கள், நெருப்பு பாருங்கள் எவ்வளோ இதுவாக இருக்குது. நம்மளாலாம் ஒரு செகண்ட் நிற்க முடியாது. ஸோ உண்மையாலே அம்மனுடைய சக்தி பெரிய சக்தி தான். இப்போ பார்த்திங்கன்னா ஈவினிங் வந்து இப்போ நம்ம கங்கை கரையில், அதாவது கங்கை கரைனா ஏரிக்கரை. ஸோ நம்ம அக்னி சட்டி கிளம்பிச்சு பார்த்திங்களா, அங்கேருந்து தான் வந்து இன்றைக்கும் தீ மிதிக்கிறதுக்கு கிளம்புவாங்க. அங்கே பாருங்கள் பக்த கொடிகள்லாம் வந்து எல்லோரும் கிளம்பி ரெடியாக நிற்கிறாங்க. ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இவங்க கிளம்புறது எல்லாமே கிருஷ்ணர் கோவிலில் தான் ரெடி ஆவாங்க. இங்கே வந்துட்டு இங்கேருந்து கிளம்புவாங்க. சக்தி சம்மாரிய முகமான பொருளே வருத தாண்டவி கனமதுர சிங்காரி வங்காரி ஆனந்தி மகாலட்சுமி தன இளங்கோடி பொருளாதாரி போல
இப்போ கங்கை கரையிலேருந்து கிளம்பி பார்த்தீங்கன்னா நம்ம கிருஷ்ணர் கோவிலுக்கு வந்துட்டு அங்கேருந்து ஒரு ஆரத்தி காமிச்சிடுவாங்க. அங்கேருந்து கிளம்பி அப்படியே நம்ம பிள்ளையார் கோவில் போயிட்டு அங்கே ஒரு ஆரத்தி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம பன்னியாதம்மன் கோவிலுக்கு போயிட்டு அங்கேருந்து அப்படியே பஜனை கோயில் ஸ்ட்ரீட் வழியாக வந்து நம்ம லக்ஷ்மி அம்மன் கோயிலுக்கு வந்துடுவாங்க. இப்போ பஜனை கோயில் ஸ்ட்ரீட் வழியாக வந்துட்டாங்க. அதில் பார்த்தீங்கன்னா அங்கே எண்டில் வந்து சுவாமி வந்து தேர் வந்து நிற்பாங்க. ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா இவங்க அந்த காப்பு கட்டினவங்க எல்லாமே வந்து சாமி கூட போயிடுவாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம நெருப்பு தீ மிதிக்கிறது ஸ்டார்ட் ஆகும். இப்போ நம்ம லக்ஷ்மி அம்மன் கோவில் என்ட்ரன்ஸ் வந்துட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளே போகிறாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம தீமிதி திருவிழா நடைபெறும். இப்போ கரகம்லாம் உள்ளே வந்துச்சு. இப்போ அந்த தீமிதிக்கிற எதிர்க்க பார்த்தீங்கன்னா அம்மனை நிப்பாட்டிடுவாங்க தேரை மிதிக்கிறதுக்கு. உள்ளேருந்து வராங்க பாருங்கள். இப்போ கையில் வந்து ஒரு மல்லிப்பூ இது எடுத்துகிட்டு வராங்க பார்த்தீங்களா, பந்து மாதிரி. இதை வந்து அங்கே நெருப்பில் வச்சு அதுக்கப்புறம் தான் வந்து தீமிதி திருவிழா ஸ்டார்ட் ஆகும். அங்கே பாருங்கள், அங்கே வச்சுட்டு இப்போது அவர் தான் ஃபஸ்ட்டு இறங்குவார். அதுக்கப்புறம் வந்து நம்ம கோவில் பூசாரிங்க இறங்குவாங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தராக இறங்குவாங்க. கடைசியாக தான் வந்து, அதாவது கடைசி மீன்ஸ் இவங்களுக்கு அடுத்தது வந்து கரகமும் சூளம் இதெல்லாம் இறங்குவாங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட்டு தான் வந்து நம்ம பக்த கொடிகள் வந்து இறங்குவாங்க. ஸோ உண்மையாலே பார்த்திங்கன்னா ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன். வருஷம் நடக்குது. ரொம்ப எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் நல்லபடியாக நடந்துகிட்ருக்கு. அம்மனுடைய அருள் பார்த்திங்கன்னா அவ்வளோ இது பார்த்திங்கன்னா எல்லா ஊர்லேருந்தும் வந்து பார்ப்பாங்க. அதே மாதிரி எல்லா ஊர்லேருந்தும் வந்து தீ மிதிப்பாங்க. ஸோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளும் அம்மன் கிட்ட வேண்டிப்போம். நமக்கும் எல்லா அருளும் வளமும் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நானும் உங்களுக்கு எல்லாருக்காகவும் வேண்டிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.